எந்த கட்சியை கடுமையாக விமர்சித்தாரோ, எந்த கட்சியை கடுமையாக விமர்சித்து ஜெயலலிதா அவர்களோடு சட்டசபையில் கடும் வாதிட்டு செய்தாரோ, எந்த கட்சி எதிராக தொடர்ச்சியாக ஜனநாயக முறைப்படி சட்டசபையில் போரிட்டாரோ, அதே கட்சியில் தன்னை ஐக்கியப்படுத்தியிருக்கிறார் ஓபிஎஸ் அவர்கள். பல ஆண்டுகளாக திமுக தனக்கு எதிர்கட்சி என்று அடையாளப்படுத்தி வந்த ஓபிஎஸ் தனக்கு அரசியலில் வேறு வழி இல்லை என்ற அடிப்படையில் தற்போது திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். இதன் மூலியமாக அவர் ஒருவருக்கு மட்டும் கோடி தொகுதி உறுதி செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஓபிஎஸ் வருகையை திமுகவில் இருக்கக்கூடிய கம்பம் ராமச்சந்திரனோ அதே போல தங்க தமிழ்ச்செல்வனோ என 2 மாவட்ட செயலாளர்களும் கடுமையாக விரும்பவில்லை என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் தற்போது கடுமையாக தங்களுடைய எதிர்ப்பையும் பல வடிவங்களில் தங்களுடைய ஆதரவாளர்களும் கூறியிருக்கிறார்கள். ஏனென்றால் இதே தங்க தமிழனுக்கு எதிராகத்தான் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் கடுமையாக உள்கட்சி பிரச்சனை பொங்கி வழிந்தது. ஓபிஎஸ்னால் தான் நான் கட்சியை விட்டு போகிறேன் என்று தங்க தமிழ்ச்செல்வன் திமுகவிற்கு வந்திருந்தார். தற்போது ஓபிஎஸும் அவை நோக்கிய திமுகவுக்கு சென்றிருக்கிறார். இதன் மூலம் தேனி அரசியல் எவ்வாறு இருக்கும் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. தேனியை பொறுத்தவரைக்கும் 4 தொகுதியில் போடி ஒரு தொகுதியில் தான் அதிமுக கைப்பற்றிய தவிர மீதம் இருக்கக்கூடிய 3 தொகுதிகளும் திமுக வசம் தான் இருக்கிறது. இந்நிலையில் அந்த போடி தொகுதியும் தற்போது திமுக வசம் வந்திருக்கிறது. ஏற்கனவே தஞ்சை மாவட்டத்தில் 8 தொகுதிகளில் 7 தொகுதியை திமுக வெற்றி பெற்று ஒரே ஒரு ஒரத்தநாடு தொகுதியில் மட்டும்தான் வைத்திலிங்கம் வெற்றி பெற்றார். அவரும் திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். அதே போல ஒரு சூழல்தான் போடியில் வெற்றி பெற்ற ஓபிஎஸும் தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டாண்டு காலமாக எந்த கட்சியை எதிர்த்து பேசினாரோ, எந்த கட்சிக்கு எதிராக அரசு செய்தாரோ அதே கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார் ஓபிஎஸ். தவிர்க்க முடியாத சில காரணங்களாலும் பொதுக்குழுவில் தன்னை நிராகரிப்பதன் காரணமாகும், தொடர்ச்சியாக பல்வேறு கோரிக்கையை வைப்பதன் காரணமாகும், தன்னை மீண்டும் எப்படியாவது அதிமுகவில் அணிதிரட்ட வேண்டும், அதற்கான அடிப்படை விஷயங்கள் எல்லாம் செய்து கொண்டிருந்தார். ஒவ்வொரு தனது ஆதரவாளர்கள் மூலியமாக ஓபிஎஸ் பல்வேறு கோரிக்கையில் வைத்தார். முதல் முறையாக தர்மயுத்தம் செய்த போது 11 சட்டமன்ற உறுப்பினர் உட்பட 22 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஆதரவு தெரிவித்த நிலையில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய பார்வையுமே ஓபிஎஸ் மேல்தான் பட்டது. தர்மயுத்தம் செய்து மீண்டும் அரியணை ஏற வேண்டும் என்று அந்த யுத்தத்தில் மேற்கொண்டார். ஆனால் அந்த தர்ம யுத்தம் தற்போது திமுகவில் சேரதான் பயன்பட்டிருக்கிறது என்ற அடிப்படையில் தற்போது அவர் திமுகவில் இணைத்துக் கொண்டிருக்கிறார். பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு அரசியல் சூழலை தமிழ்நாடு பார்த்திருக்கிறது. இது ஒரு புதுவிதமான அரசியல் சூழல் என்றால் ஒரு கட்சியின் முதலமைச்சராக இருந்தவரே தற்போது இன்னொரு கட்சியின் மாற்றுக் கட்சியில் வந்து இணைய இருந்தது தமிழ்நாடு அரசியலே யாரும் பார்க்காத ஒரு புதிதாக இருக்கிறது. 3 முறை பல்வேறு காலகட்டங்களில் அவருக்கு அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்திருக்கிறார், அதிமுகவுடைய முதலமைச்சராக இருந்திருக்கிறார், அதிமுகவுடைய முக்கியமான முகமாகவும் ஒருங்கிணைப்பாளராகவும் இருந்தவர் தற்போது திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். திமுகவில் அவர் இணைத்துக் கொள்வதற்கு முன்னதாக 2 முதல் 3 கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக சொல்லப்பட்டது. அதனால்தான் நேற்று வர வேண்டிய ஓபிஎஸ் அவர்கள் கூட வர முடியாமல் போனது. முதற்கட்டமாக 6 சட்டமன்ற தொகுதிகளை அவர் கேட்டதாகவும் அந்த 6 சட்டமன்ற தொகுதிகளில் தனக்கு ஆதரவாக திமுகவுடன் இணைந்து நாங்கள் பணியாற்றுகிறோம் என்று முதற்கட்டமாக கோரிக்கை வைத்திருக்கிறார். ஆனால் திமுக எங்களுடன் நீங்கள் இணைந்து ஒரு அணியாக செயல்படுவதை விட திமுகவே தன்னை இணைத்துக் கொள்ளுங்கள் என்று கோரிக்கை வைத்தாக சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் 3 முறை அந்த பேச்சுவார்த்தையான நடைபெற்ற நிலையில் நேற்றைய தினம் அந்த இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையின் போது அவர் ஒத்துக்கொண்டதாக சொல்லப்பட்டுகிறது. நேற்று 1 மணிக்கே அறிவாலயத்துக்கு வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது வந்திருக்கிறார். வந்திருக்கும் அவரை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், வேலு உள்ளிட்டவர்கள் மரியாதையாக வரவேற்று உள்ளே அழைத்து சென்று முதலமைச்சரிடம் அவரை தற்போது பார்த்து வருகிறார்கள். முதலமைச்சர் சந்தித்து அவர் தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டிருக்கிறார். அவரோடு அவருடைய ஆதரவாளர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக திமுகவில் ஓபிஎஸ் வருகை என்பது வருகின்ற தேர்தலுக்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களை வீழ்த்துவதற்கான ஒரு முகமாக பார்க்கப்படுவார் என்று தெரியப்படுகிறது. 10.5 பிரச்சனையை கையில் எடுத்து அவர் தென் தமிழகம் முழுக்க சென்றால் நிச்சயமாக ஓபிஎஸ்க்கு எதிரான ஒரு மனநிலை உருவாகும் என்றால் 2021 தினகரன் தனியாக நின்று தேமுதிகவுடன் நின்ற போது அவர் தமிழகம் முழுக்க குறிப்பாக தென் மாநிலங்களில் அவர் செய்த பிரச்சாரங்கள் தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் 10.5 எடப்பாடி பழனிசாமி தான் காரணம். அதனால்தான் நம் கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் நம்ம பின்தங்கி இருப்பதற்கும் நமக்கு சரிவர அது இடஒதுக்கீடு முழுமையாக வந்து சேராதற்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் காரணம் என்று ஒரு பிரச்சாரத்தை முன்வைத்து அவர் போயினார். அதன் அடிப்படையிலே கிட்டத்தட்ட தொகுதிக்கு 10,000 வாக்குகளை கிட்டத்தட்ட 10,000 வாக்குகளை வாங்கினாலும் கூட அந்த 10,000 வாக்குகள் தான் அதிமுகவை அங்கு தோற்கடித்தது. 21 தொகுதிகளில் அந்த 10,000 வாக்குகள் தான் தோற்கடித்தது. அந்த தொகுதிகளில் 5,000 வாக்குகள் தான் வெற்றி தோல்வியை தீர்மானித்தன. எனவே அதன் அடிப்படையில் அதே போன்ற ஒரு பார்முலாவை திமுக பின்பற்ற ஓபிஎஸ் அவர்களை பயன்படுத்த இருக்கிறார்கள். ஓபிஎஸ்ஐ பயன்படுத்தி அவரை தென் மாவட்டங்கள் எல்லாம் பிரச்சாரம் செய்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அந்த பிரச்சார களத்தை அவர்கள் திமுக அமைப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான்
ஓபிஎஸ்க்கு திமுக மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தாலும் திமுகவை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ்ஐ வைத்துதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு பிரச்சாரத்தை கட்டி எழுப்பவும் இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தற்போது அவர் ஓபிஎஸ் இணைந்திருக்கிறார். அரசியல் வெவ்வேறு விதமான காலகட்டங்களில் முக்கியமான பதவியில் இருந்தவர் தவிர்க்க முடியாத ஒரு சில காலகட்டங்களால் இந்த ஒரு சூழலை எடுத்திருக்கிறார். பாஜகவை நம்பியது, அதிமுக தன்னை மீண்டும் அழைத்துக் கொள்ளும் என்று இவ்வளவு நாள் காத்திருந்தது. பதவி இருக்கும் வரை அதிமுகவில் இருந்தார். பதவி இல்லாத போது எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளர் என்ற அந்த வார்த்தையை நாங்கள் ஏற்க முடியாது என்ற அடிப்படையில் அவர்கள் தற்போது திமுகவில் இணைந்திருக்கிறார். ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர் உசிலம்பட்டியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பனும் திமுகவில் சேர்ந்திருக்கிறார். 2 சட்டமன்ற உறுப்பினர்கள், ஏற்கனவே 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் மனோஜ் பாண்டியன், வைத்திலிங்கம் என இருவருமே சேர்ந்த நிலையில் மீதம் இருக்கக்கூடிய 2 உறுப்பினர்களான ஓபிஎஸ் மற்றும் ஐயப்பன் என்ற இருவரும் சேர்ந்திருக்கிறார்கள். உசிலம்பட்டி ஐயப்பன் ஏற்கனவே அவர் திமுகவை புகழ்ந்து சட்டமன்றத்திலே பேசினார். மீண்டும் முதலமைச்சர் தான் ஆட்சியில் வருவார், முதலமைச்சர்களுடைய அரசு நல திட்டங்களும் மகளிருக்கான சேவை திட்டங்களும் மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கின்றன. எனவே அதன் அடிப்படையில் மீண்டும் திமுக தான் வெற்றி பெறும் என்று சட்டப்பேரவையில் அவர் அறிவித்திருந்தார்.